மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் உள்ளபடி சீடர்களுக்கு இயேசு போதித்த போதனையின் 2ஆம் பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த வார பாடத்தில் முக்கியமான சில சம்பவங்களை பார்க்கிறோம். விவாகரத்து குறித்த தர்க்கத்தை நாம் பார்க்கிறோம். சீடர்களுக்கு அது குறித்து இயேசு கொடுத்த விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். சிறுவர்களை ஆசீர்வதிக்கிறார், தடை பண்ணாதிருங்கள் என்று தம்முடைய சீடர்களிடத்தில் அவர் கூறுகிறார். ஐஸ்வர்யவான் ஒருவன் கேட்ட கேள்விக்கும் அவர் பதில் தருகிறார். அதற்கான விளக்கத்தையும் சீடர்களுக்கு தருகிறார். பின்னர் கண் தெரியாத ஒருவனை சுகப்படுத்துகிறார். இந்த செய்திகள் மூலமாக தேவன் நமக்கு ஆவிக்குரிய பலத்தை தரும்படியாக நாம் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுவோம். மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உள்ள கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். உம்மாலே ஆகாத காரியம் எதுவுமில்லை. இதை நாங்கள் நம்பவும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வளர்ந்து உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறுவதற்கு தேவரீர் இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், பரமபிதாவே, ஆமேன். இந்த படத்தில் இருக்கிறவர்கள் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் என்று சொல்லப்படுகிற கிரேக்க தத்துவ ஞானிகளின் படம். இந்த படத்தை ரஃபேல் எனும் ஓவியர் 1509ஆம் ஆண்டிலிருந்து 1511ஆம் ஆண்டுகளுக்குள்ளாக வரைந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஓவியம் ஏதேன்ஸ் பள்ளி என்று அழைக்கப்படுகிறது. இந்த படத்தில் அவருடைய கைகளை பாருங்கள். பிளாட்டோவின் கை மேலே வானத்தை நோக்கி உயர்ந்திருக்கிறது. அரிஸ்டாட்டிலின் கை கிடைமட்டமாக நேரே பூமியை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. அவருடைய கொள்கைகளில் உள்ள வித்தியாசத்தை இந்த படம் காட்டுகிற விதமாக ரஃபேல் இந்த படத்தை வரைந்திருக்கிறார். பிளாட்டோவை பொறுத்த மாத்திரத்தில் மேலே உள்ள வானம்தான் முக்கியமானது. வானத்தில் இருந்து வருகிற செய்தி என்று தனக்கு கிடைத்த செய்திகளை எல்லாம் அவர் கருதினார் என்று சொல்லப்படுகிறது. அரிஸ்டாட்டிலை பொறுத்த மட்டில் பூமிதான் முக்கியமானது. பூமியில் வாழ்கிற மக்கள் மத்தியில் நாம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியமானது என்று சொல்லப்படுகிறது. பிளாட்டோவுக்கு நியாயம் முக்கியமானது, அரிஸ்டாட்டிலுக்கு அன்பு முக்கியமானது. இன்றைக்கு இந்த இரண்டு வித்தியாசமான கருத்துக்களை உடையவர்களாக மனிதர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. சிலர் நாம் நியாயப்படி நடக்கவிட்டால் தேவன் நமக்கு தண்டனை தருவார் என்பதை முக்கியப்படுத்துகிறார்கள். ஆனால் சிலர் தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை முக்கியப்படுத்துகிறார்கள். வேதாகமத்தை நாம் படிக்கும்போது இந்த இரண்டும் அங்கே காணப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய நாமத்தை பற்றி சொன்னபோது முதலில் தேவ அன்பையும் இரக்கத்தை பற்றி அவர் சொல்லிவிட்டு இரண்டாவதாக நியாயத்தை பற்றியும் பேசுகிறார். மனம் திருந்தாதவர்களை அவர் தண்டிக்காமல் விடமாட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த இரண்டையும் நாம் சமநிலையில் வைத்து யோசித்தால்தான் நம்முடைய பாதை சரியானதாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவன் அன்புள்ளவர்தான். ஆனால் அதே சமயத்தில் நாம் மற்றவர்களுக்கு இடைஞ்சலான வாழ்க்கை வாழ்ந்தால் நம்மை அவர் தண்டிக்காமல் விடுவதில்லை. தேவ அன்பு நம்முடைய செயல்களிலே வெளிப்பட்டாக வேண்டும். மார்க்கு புத்தகத்தில் இந்த கருத்து வலியுறுத்தப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளில் இவற்றை நாம் தியானிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய கண்களை திறந்தாக வேண்டும். திருமணம் குறித்து பரிசேயர்கள் இயேசுவிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் அந்த கேள்வியில் உண்மை என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இல்லை. அவரை கண்ணி வைத்து பிடிப்பதற்கு ஆசைப்படுகிறார்கள். எப்படியாகிலும் ராஜாவிடத்தில் இயேசுவை மாட்டிவிட்டு இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்கிற திட்டம்தான் அவருடைய கேள்வியிலே இருக்கிறது. மார்க்கு அதை பற்றி தெளிவாக சொல்லுகிறார். பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். ஏன் அப்படி ஒரு கேள்வியை கேட்டார்கள்? இயேசு அப்போதிருந்த பகுதியை அரசாண்டு வந்தவன் ஏரோது அந்திப்பா என்னும் அரசன். அவன் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு தன் சகோதரனுடைய மனைவியாகிய ஏரோதியாளை விவாகம் பண்ணியிருந்தான். இந்த முறைகேடான உறவை கண்டித்ததின் விளைவாகத்தான் யோவான் ஸ்நானன் கொல்லப்பட்டிருந்தார். இயேசுவுக்கு விரோதமாக ஏரோதை திருப்பிவிட பரிசேயர் இங்கே முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இயேசு எவ்வளவு ஞானமாக பேசினார் என்று பாருங்கள். பரத்திலிருந்து வருகிற ஞானம் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது.
அவர்கள் வைக்கிற கண்ணிகளுக்கெல்லாம் அகப்படுகிறவர் இல்லை நம் ஆண்டவராகிய இயேசு. அவர் என்ன சொல்கிறார்? மோசே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்கிறார். பரிசேயர் மோசையை முக்கியப்படுத்துவர்கள் தானே. அதற்கு அவர்கள் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆம், உபாகம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனங்களிலே இவ்வாறு வாசிக்கிறோம். ஒருவன் ஒரு ஸ்திரியை வாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானார். அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அனுப்பிவிடலாம். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம் என்று சொல்லியிருக்கிறார். லட்சையான காரியம் என்றால் என்ன? அதை குறித்து கருத்து வேறுபாடு யூதர்களுக்கு மத்தியில் இருந்தது. ஆனால் அவளை அனுப்பிய பிறகு அவள் வேறொருவனுக்கு மனைவியாகலாம் என்று சொன்னதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு ஓர் உரிமையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் புதிதாக என்ன சரியான கட்டளையாக இருந்தாலும் சரி, அந்த கட்டளைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய தன்மை பாவ மனிதரிடத்தில் காணப்படுகிறது. எனவே காலம் செல்ல செல்ல இந்த பெண்களை தள்ளுதற் சீட்டு கொடுத்து அனுப்புகிற பழக்கம் அதிகமாகியிருந்தது. மோசே என்ன சொல்கிறார் என்ற கேள்வியை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர் ஏதாவது பதில் சொல்வார். தவறு என்று சொன்னார் என்றால் ஏரோதிடத்தில் அவரை பற்றி சொல்லி அவரை கொல்லுவதற்கான ஏற்பாடு செய்யலாம் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஆனால் இயேசு அவர்கள் கண்ணிக்கெல்லாம் அகப்படுகிறவர் இல்லை. இயேசுடைய காலத்திற்கு முன்பாக மகா ஏரோதுவின் காலத்தில் 2 யூத ஞானிகள் வாழ்ந்தார்கள். ஷம்மா என்பவர் யூதேயாவில் வாழ்ந்த கட்டடக் கலைஞர். ஹில்லேல் என்கிற யூதர் பாபிலோனிலிருந்து யூதேயா வந்தவர். அவர் ஒரு மரவேட்டி. அவர்கள் கட்டடக் கலைஞராகவோ மரவேட்டியாகவோ இருந்தாலும் வேதாகமத்தை நன்றாக ஆராய்ச்சி செய்தவர்கள். இந்த 2 பேரையும் பின்பற்றக்கூடிய மக்கள் இருந்தார்கள். சம்மாயை பின்பற்றுகிறவர்கள் சம்மாய் பள்ளி என்று அழைக்கப்பட்டார்கள். ஹில்லேலை பின்பற்றினவர்கள் ஹில்லேல் பள்ளி என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த 2 பேருக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை பார்க்க வேண்டுமென்றால் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. சம்மாய்க்கு முன்பு ஒரு பிரஜாதியான் வந்தானாம். நான் யூதனாக மாற விரும்புகிறேன். நான் ஒற்றை காலில் நிற்கும்போது டோரா முழுவதையும் எனக்கு கற்றுத்தர வேண்டும் என்று கேட்கிறான். ஷமாய்க்கு கோபம் வருகிறது. தான் வைத்திருந்த கட்டட கம்பியினால் அந்த மனிதனை தள்ளிவிட்டு அவர் அங்கேருந்து போய்விட்டார். இதற்கெல்லாம் பதில் சொல்லுகிறவராக அவர் காணப்படவில்லை. ஆனால் மனம் தளராத அந்த நபர் அதே கோரிக்கையுடன் ஹில்லேலின் முன் வருகிறார். ஹில்லேல் பதில் சொல்கிறார், நீ எதை வெறுக்கிறாயோ அதை மற்றவருக்கு செய்யாதே. இதுதான் முழு டோரா. மற்ற அனைத்தும் விளக்க உரைகள்தான். போய் டோராவை படி என்று சொன்னாராம். இந்த 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் இங்கே காட்டப்படுகிறது. மற்றவர்களை கடுமையாக பார்க்கிற தன்மை ஷமாய்க்கு இருந்தது. மற்றவர்களை இரக்கத்தோடு பார்க்கிற தன்மை ஹில்லேலுக்கு இருந்தது. பிளாட்டோவையும் அரிஸ்டாட்டிலையும் பற்றி சொன்னது போல இங்கேயும் இந்த 2 தன்மையுடையவர்களாக இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். ஷம்மாய் கடுமையானவர். நியாயப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர். ஷம்மாய் பள்ளியின் கடுமையான சட்டப்படி பிள்ளையின்மை, தேவைகளை சந்திக்காமை, உணர்வு ரீதியான அலட்சியம், திருமணத்தில் உண்மையின்மை போன்ற காரணங்களுக்காக மட்டும் விவாகரத்து செய்யலாம் என்று சொல்லப்பட்டது. ஹில்லேல் அவ்வளவு கடுமையானவர் இல்லை, தேவன் அன்புள்ளவர் என்று சொல்கிறவர். ஹில்லேல் பள்ளி சற்று தளர்வான விதிகளை விதித்திருந்தது. எந்த காரணத்திற்காகவும் விவாகரத்து செய்யலாம். ஆனால் முடிந்தவரை விவாகரத்தை தாமதிப்பதற்காக அந்த செயல்முறையை சிக்கலாக்கி இருந்தார்கள். மோசே இப்படி சொன்னார் என்று சொன்னபோது இயேசு அவர்களுக்கு சொன்ன பதில் இதுதான். உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்திருந்தான். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று சொல்கிறார். இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று இயேசு சொன்னார். ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை சொல்லி கணவன் மனைவி உறவு நிலையானது, நிரந்தரமானது என்று அவர்களிடத்தில் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்கிறார். பின்பு வீட்டிற்கு சென்ற பிறகு சீஷர்கள் இதை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கிறார்கள்.
அப்பொழுது இயேசு சொல்கிறார், எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாயிருப்பான். அதேபோல மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினார் விபச்சாரம் செய்கிறவளாயிருப்பாள் என்று சொல்கிறார். எனவே கணவனோ மனைவியோ அவர்கள் தங்கள் விருப்பப்படி நடப்பதற்காக தள்ளுதிர்ச்சீட்டை கொடுக்கிறவர்களாக இருந்தால் அவர்கள் செய்வது விபச்சாரம் என்று சொல்கிறார். யூத ஆண்களுடைய காலை ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? நான் ஒரு புறஜாதியானாகவோ அடிமையாகவோ பெண்ணாகவோ பிறக்காததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்வார்களாம். தாங்கள் பெண்ணாக பிறக்காததற்காக தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபித்திருக்கிறார்கள். பெண்களுக்கு அங்கே முக்கியத்துவம் இல்லை. ஆனால் தனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது என்று சொன்னதன் மூலமாக பெண்கள் மேல் இயேசுவுக்கு இருந்த அக்கறை வெளிப்படுகிறது. தேவன் யாரையும் தள்ளிவிடுவதில்லை, எல்லோரையும் நேசிக்கிறார். இயேசு சிறு பிள்ளைகளை எப்படி பார்த்தார் என்பதை அடுத்த சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம். சிறு பிள்ளைகளை தம்மிடம் கொண்டு வந்தவர்களுக்கு இயேசு என்ன செய்தார் என்பதை அடுத்த சம்பவத்திலே பார்க்கிறோம். சிறு பிள்ளைகளை அவர் தொட வேண்டும் என்று அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். ஆனால் அப்படி கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டுகிறார்கள். அப்பொழுது இயேசு விசனமடைந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்கிறார். சிறு பிள்ளைகள் மற்றவருடைய தவறுகளை எளிதில் மறக்கக்கூடியவர்கள். பெரியவர்கள் ஆக ஆக இந்த மறதி இல்லாமல் போய்விடுகிறது. நினைவில் வைத்து கொண்டு மற்றவர்களை துன்புறுத்துகிற பழக்கம் நமக்கு இருக்கிறது. நீ அப்படி செய்தாய் அல்லவா, இப்படி செய்தாய் அல்லவா என்று சொல்லுகிற தன்மை நம்மிடத்தில் மாறுவது இல்லை. ஆனால் சிறுவர்கள் அப்படி செய்வது இல்லை. இந்த தன்மை நமக்கு இருந்தால்தான் நாம் பரலோகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்று இயேசு கருதினார். அதனால் தன்னிடத்தில் வருகிற சிறு பிள்ளைகளை தடுக்கக்கூடாது என்று சீஷர்கள் கட்டளையிட்டார். ஆண் ஆதிக்கம் இருந்த அந்த பண்டைய உலகத்திலே ஆண் பிள்ளைகளுக்கு கிராக்கி அதிகம். ஆனாலும் அவர்களை சமூக அந்தஸ்துள்ளவர்களாக பார்க்காமல் அடிமைகளாகத்தான் பார்த்தார்கள். உடல் குறைபாடுள்ள அல்லது பிடிக்காத குழந்தைகளை வெளியே போட்டு விடுவார்களாம், அல்லது ஆற்றில் இருந்து விடுவார்களாம். சில சமயங்களில் பெண் பிள்ளைகளை வெளியே கவனிக்காமலேயே போட்டு சாக விட்டு விடுவார்களாம். இவ்வாறு விடப்படுகிற குழந்தைகளை யாராவது காப்பாற்றினாலும் வளர்த்து அவர்களை அடிமைகளாக விட்டு விடுவார்களாம். சிறுவர்கள் நிலைமை அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கிறது என்பதை பாருங்கள். ஆனால் சிறு பிள்ளைகள் மேலே இயேசு அக்கறை காட்டினார். எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அவர்களை அணைத்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த சிறு பிள்ளைகள் மேலே அவர் எவ்வளவு கரிசனை காட்டினார் என்பதை நான் இங்கே பார்க்க முடிகிறது. அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். சிறு பிள்ளைகளிடத்தில் ஒன்று சொன்னால் அதை அப்படியே நம்புவார்கள். அதுபோல தேவன் சொல்லுகிறவற்றை நம்பக்கூடிய தன்மை நமக்கு இருக்கிறது என்றால் நாம் பரலோகத்தின் பிள்ளைகளாக வாழ்வோம். சீஷர்கள் கூட சிறுவர்களை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு சொல்கிறது. ஆனால் இயேசுவுக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் முக்கியம். சிறுவர்களையும் இயேசு நேசித்தார். அக்காலத்து உலகம் அவர்களை தள்ளினாலும் ஒதுக்கினாலும் ஆண்டவர் அவர்களை நேசித்தார். இன்றைக்கு உலகத்திற்கு நீங்கள் முக்கியமானவர்களாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு நீங்கள் முக்கியமானவர்கள். இந்த எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை தர வேண்டும். மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தேவனுக்கு நீங்கள் முக்கியம். நீ யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், பணக்காரரோ ஏழையோ, அதிகாரத்தில் உள்ளவரோ அதிகாரத்தில் இல்லாதவரோ, எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்களை வேண்டாம் என்று தள்ளுவதில்லை. அதனால் அந்த நம்பிக்கையோடு வாழ்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த உலகத்தில் சிறந்த முதலீடு எது என்பதை அடுத்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த சம்பவத்தில் விசுவாசம், சீடத்துவத்தின் விலை குறித்த முக்கிய பாடங்கள் உள்ளன. அந்த சம்பவம் என்ன என்பதை பார்ப்போம். ஒரு நாள் ஒரு வாலிபன் அவருக்கு முன்பாக வருகிறான், முழங்காற்படி இருக்கிறான். அவர் மேல் அவன் வைத்திருக்கிற மதிப்பு இதில் தெரிகிறது. அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்கிறார். தான் யார் என்பதை இவன் அறிந்திருக்கிறானா இல்லையா என்பது தான்
இயேசுவானவர் சொன்ன இந்த வார்த்தையின் முக்கியமான நோக்கம் அவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படையாக கொண்டு வருவதற்கு இயேசு முயற்சி செய்கிறார். நீர்தான் தேவனாயிற்றே என்று அவன் சொல்லியிருக்க வேண்டும். இல்லை, அந்த புரிந்து கொள்ளுதல் அவனிடத்தில் இல்லை. அதனால் அவனிடத்தில் தொடர்ந்து சொல்லுகிறார், விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, வஞ்சனை செய்யாதே, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு என்கிற கற்பனைகள் உனக்கு தெரியும் அல்லவா, அதன்படி நீ நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு அவன் சொன்ன பதில் என்ன என்று தெரியுமா? இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அவன் சரியாக இந்த கற்பனைகளை புரிந்து கொள்ளவில்லை என்பதை இயேசு புரிந்து கொள்கிறார். அவனிடத்தில் அவர் அன்பு கூறுகிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது. அவனை பார்த்து கனிவோடு பரிதாபத்தோடு சொல்கிறார், நீ இந்த கற்பனைகளை கைக்கொள்வதாக நினைத்து கொண்டிருக்கிறாய், ஆனால் உன்னிடத்தில் ஒரு குறைவு இருக்கிறது. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். அதற்கு அவன் ஆயத்தமாக இல்லை. தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய எண்ணங்களை அவன் சிலுவையில் அறிவதற்கு ஆயத்தமாக இல்லை. அவனுக்கு மிகுந்த ஆஸ்தி இருந்தபடியினால் அவன் மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அப்பொழுது இயேசு சொல்கிறார், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்று சொல்கிறார். அதன் பிறகு சீடர்களோடு நடந்த உரையாடலை நாம் கவனிக்க வேண்டும். பணக்காரர்கள் பரலோகம் போக முடியுமா, முடியாதா? அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை குறித்து சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. ஏனென்றால் அந்த காலத்தில் இருந்த யூதர்கள் ஒருவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தால் தேவன் அவனிடத்தில் அன்பாக இருக்கிறார் என்று நினைத்தார்கள். அதனால்தான் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர்களிடத்தில் ஏராளமான பணம் இருக்கிறது என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசுடைய வார்த்தையோ வித்தியாசமாக இருந்தது. பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்று தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார். எவ்வளவு பாசத்தோடு சீடர்களை அழைக்கிறார் என்று பாருங்கள். அவர்களுக்கும் இயேசுவுக்கும் அதிக வயது வித்தியாசம் இல்லை. ஆனால் பிள்ளைகளே என்று அவர்களை அழைக்கிறார். தேவனுடைய பாசம் இந்த வார்த்தையிலே வெளிப்படுகிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று சொல்கிறார். ஊசியின் காது என்பது திட்டிவாசல் என்று ஒரு விளக்கம் இருக்கிறது. ஒரு காலத்தில் அதை நானும் கூட நம்பினேன். ஆனால் ஊசி என்பதற்கு லூக்கா பயன்படுத்துகிற வார்த்தை அந்த எண்ணத்தை போக்கிவிட்டது. அறுவை சிகிச்சையின் போது மாம்சத்தை தைப்பதற்கு பயன்படுத்துகிற ஊசியை சுட்டி காட்டுகிற வார்த்தையை லூக்கா பயன்படுத்துகிறார். எனவே அது திட்டிவாசலாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே அதை குறித்து அதிகமாக ஆராய்ந்த போது 13ஆம் நூற்றாண்டில்தான் இப்படிப்பட்ட ஒரு விளக்கம் வந்திருக்கிறது என்பதை கண்டுகொண்டேன். அப்படியானால் இங்கே ஊசியின் காது என்பது உண்மையிலேயே ஊசியின் காது தான். அப்படியானால் பணக்காரர்கள் பரலோகத்திற்கு செல்லவே முடியாதா? சீஷர்களும் ஆச்சரியப்பட்டு யார்தான் ரட்சிக்கப்படக்கூடும் என்று அவர்களுக்குள்ளாக பேசிக்கொள்கிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார், மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். தேவ கிருபையினாலே இது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மனித சொந்த முயற்சியில் இது நடக்காது. பணக்காரர்கள் தங்கள் பணத்தை நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தங்கள் பணத்தை நம்பாத பணக்காரர்களும் இருந்திருக்கிறார்கள். யோபுவை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுபோன்ற பணக்காரர்கள் தங்கள் பணத்தை நம்பவில்லை, தேவனைத்தான் நம்பினார்கள். அப்படி தேவனை நம்புகிற நம்பிக்கையை நமக்கு வர வேண்டும் என்றால் தேவனுடைய உதவி நமக்கு அவசியமாக இருக்கிறது. தேவன் இந்த உதவியை செய்வதற்கு ஆசையோடு காத்திருக்கிறார். அதனால் நாம் பரலோகத்திற்கு போக முடியாது என்று பணக்காரர்கள் நினைக்கவே கூடாது. நீங்கள் வசதியாக இருந்தால் உங்கள் மேல் பொறாமைப்படுகிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். பணக்காரர்கள் பரலோகத்திற்கு போக மாட்டார்கள் என்று இந்த வசனத்தை வைத்து உங்களை குத்துவார்கள், துன்பப்படுத்துவார்கள். ஊசியின் காது ஒட்டகம்தான் உங்கள் நிலை என்று உங்கள் பின்னால் பேசுவார்கள். ஆனால் நியாயமாக சம்பாதித்தால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் பணத்தின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்காவிட்டால் நீங்கள் இதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்று இயேசு சொன்னதை மறந்து விடாதிருங்கள். எதுவாக இருந்தாலும் உங்கள் பணத்தை நம்பாமல் தேவனை நம்புங்கள்.
தேவனுக்கு நீங்களும் வேண்டும். உங்கள் தேவன் உங்களுக்கு முக்கியமானவர் என்பதை உங்கள் செயலிலே காட்டுங்க. பேதுரு உடனடியாக இயேசுவை பார்த்து கேட்கிறார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். என்ன சொல்லுகிறார்? எங்களுக்கு என்ன கிடைக்கும், என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொன்ன மாத்திரத்தில் வலையை அப்படியே விட்டுவிட்டு புறப்பட்டவர் தானே இந்த பேதுரு. ஆம், அதுதான் அவருடைய வாழ்க்கையின் வசதிக்கான ஆதாரம். அதை விட்டுவிட்டு வந்தார்கள். வலையை விடுவது எல்லாவற்றையும் விட்டு விடுவதா என்று ஒரு வேளை நாம் நினைக்கலாம். ஆனால் பேதுருடைய நிலையில் அது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு தீர்மானம். தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவர் விட்டுவிட்டு இயேசுவின் பின்னே வந்தார். இயேசு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும், சகோதரரையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும், மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று சொல்கிறார். துன்பங்கள் இருக்கலாம் இந்த உலகத்தில். ஆனால் நீங்கள் விட்டுவிட்டவற்றை நூறத்தனையாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஏராளமான உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த கடைசி காலத்தில் அது ஒரு வேளை கஷ்டமானதாக இருக்கலாம். ஏராளமான உறவுகள் என்று நாம் நினைக்கிற மக்கள், சபையின் மக்கள் நம்மை விரோதிக்கிறவர்களாக காணப்படலாம். சாத்தான் யாரைத்தான் விட்டு வைத்தான்? சீஷர்களும் கூட ஒருவரை ஒருவர் குறைவாகத்தான் பார்த்திருக்கிறார்கள். ஆவியானவர் வந்தபோது தான் அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்தது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத மனிதர்கள் இந்த காலத்திலும் தங்களைத்தான் முக்கியமானவர்களாக நினைப்பார்கள். விசுவாசத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய சகோதர சகோதரிகள் என்கிற எண்ணம் அவர்களுக்கு வரவே வராது. ஆனாலும் நீங்கள் மனம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. இயேசு சொல்கிறார், முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று இந்த பின்னணியிலே சொல்கிறார். இந்த வாழ்க்கையில் தாங்கள் மிக முக்கியமானவர்கள் என்று நினைப்பவர்கள் கடவுளின் பார்வையில் கடைசியாக இருப்பார்கள். வயதில் மூத்தவர்களாக இருக்கலாம், படிப்பில் பெரியவர்களாக இருக்கலாம், பணத்தில் செல்வந்தர்களாக இருக்கலாம், பதவியில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம், அதிகாரம் அதிகமுடையவர்களாக இருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் முக்கியம் என்று நினைக்கிறவர்கள் தேவனுடைய பார்வையில் கடைசியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் வயதோ, படிப்போ, பணமோ, பதவியோ, அதிகாரமோ தேவனுக்கு முக்கியமில்லை. நீங்கள் தேவனிடமும் மனிதனிடமும் அன்பாக இருக்கிறீர்களா? அதுதான் அவருக்கு முக்கியம். இந்த தேவன் யாரையும் தள்ளுவதில்லை, எல்லோரையும் நேசிக்கிறார். இங்கே சொல்வோமா, தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. நான் குடிக்கும் பாத்திரத்தில் குடிக்க முடியுமா என்று 2 பேரை பார்த்து இயேசு கேட்டார். இயேசுவின் ஊழியம் பற்றி மட்டுமல்ல, அவரை பின்பற்றுவதின் அர்த்தம் பற்றியும் சீடர்கள் தொடர்ந்து அறியாமையிலேயே இருந்தார்கள் என்பதை பற்றியும் மார்க் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். சீடத்தில் பேசிய போது, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொல்கிறார். தேவனுடைய அனுமதி இல்லாமல் அவரை எவர்களாலும் தொட்டிருக்க முடியாது. நமக்கு துன்பம் தரக்கூடிய அளவிற்கு தேவன் யாரையாவது அனுமதிக்கிறார் என்றால் அது நம்முடைய நன்மைக்காகத்தான் இருக்கும். தேவன் நம்மை ஒப்பு கொடுத்ததால் தான் அவர்கள் நம்மை துன்புறுத்துவார்கள். இயேசுவை என்ன செய்வார்களாம்? அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி, அவரை வாரினால் அடித்து, அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்கிறார். ஆனால் இந்த சீடர்களுக்கு அவர் சொன்ன இந்த வார்த்தைகளின் மேலே அக்கறை இல்லை. ஐயோ, உங்களை கொலை செய்து விடுவார்களா, உங்களை பரியாசம் பண்ணுவார்களா, உண்மை வாரினால் அடிப்பார்களா, உண்மையில் துப்புவார்களா என்று கவலைப்பட்டு அவரிடத்தில் பேசியிருக்க வேண்டும். ஆனால் 2 பேர் என்ன பேசினார்கள் பாருங்கள். செபதேயுவின் குமாரராகிய யாக்கோவும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறது நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொல்கிறார்கள். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு அவரிடத்தில் கேட்கிறார்.
உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்கிறார்கள். இயேசு என்ன பேசிக் கொண்டிருக்கிறார், இவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்று பாருங்கள். அவர் என்ன பேசினார் என்பதற்கு இவர்கள் செவி கொடுத்ததாகவே தெரியவில்லை. சீடர்களை நாம் குறை சொல்லிவிட முடியாது. இன்றைக்கு நாமும் கூட அப்படித்தான் இருக்கிறோம். எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம் என்பதை குறித்து கொஞ்சமும் யோசிக்காமல் நம்ம யார் பெரியவர் என்கிற போராட்டம் தானே நமக்கு இருக்கிறது. மற்றவர்களை நம்மை காட்டிலும் உயர்ந்தவர்களாக பார்க்கிற பழக்கமே நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டதே. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்டுக்கொள்வது என்னதென்று உங்களுக்கு புரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் முடியுமா என்று கேட்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய சிலுவை மரணத்தை குறித்து பேசுகிறார். உடனே முடியும் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தாலும் என் இடது பக்கம் உட்காருவது யார், என் வலது பக்கம் உட்காருவது யார் என்பதையெல்லாம் தீர்மானம் செய்கிற உரிமை தேவனுடையது, அது என்னுடையதல்ல என்று சொல்லுகிறார். இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த மற்ற 10 பேருக்கும் எப்படி இருந்தது தெரியுமா? மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். 12 பேருமே இயேசு என்ன சொன்னார் என்பதை கவனிக்கவில்லை. அவரவருக்கு யார் பெரியவர் என்கிற பிரச்சனை தான் முக்கியமானதாக இருக்கிறது. அப்பொழுது தேவனுடைய பார்வையில் எது முதன்மை என்பதை பற்றி இயேசு சொல்லுகிறார். புரஜாதியாருக்கு அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் இருமாப்பாக ஆளுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்கள் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள். அந்த அதிகாரத்திற்காகத்தானே நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். யார் பெரியவர் என்பது அதில் தானே முக்கியமானதாக உங்களுக்கு தெரிகிறது. நீங்கள் யாராவது பெரியவனாக இருக்க விரும்பினால் மற்றவர்களுக்கு நீங்கள் பணிவிடைக்காரர்களாக இருக்க வேண்டும். எவனாகிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். மனுஷகுமாரன் ஊழியம் பெற்றுக்கொள்வதற்காக வரவில்லை, ஊழியம் செய்வதற்காக வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்மையே கொடுப்பதற்கு, தன்னுடைய வாழ்க்கையை கொடுப்பதற்கு, தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு அவர் வந்தார் என்று சொல்கிறார். சீஷர்கள் அதை புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. மற்றவர்கள் நம்மை முக்கியமானவர்களாக பார்க்க வேண்டும் என்கிற ஆசை நம்மை கெடுத்து வருகிறது. மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக இந்த ஆசையை நாம் அடக்கலாம். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்கிற பார்வை நமக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஆசையோடு நாம் வாழ்ந்தால் யார் பெரியவர் என்கிற போராட்டம் நம்மை பாதிக்காது. பரலோகத்தின் தேவன் நமக்கு பணிவிடை செய்ய வந்தார் என்பது நம்ம எவ்வளவு தூரம் தாழ்த்த வேண்டும் யோசித்து பாருங்கள். அடுத்ததாக ஒரு அற்புதம் நிகழ்கிறது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கண்டறியாத ஒருவனிடத்தில் இயேசு கேட்கிறார். அங்கே உட்கார்ந்திருந்த பர்திமேயுவை கடந்து இயேசு சென்ற சமயத்தில் பர்திமேயு என்ன செய்தான் என்பதை பாருங்கள். பர்திமேயு என்றால் தீமேயுவின் மகவன் என்ற அர்த்தம். எரிகோவை விட்டு அவர் புறப்படுகிறார். வழி அருகே பர்திமேயு உட்கார்ந்திருக்கிறான். எரிகோவில் 2 பிரிவுகள் இருந்தன. ஒன்று பிற இனத்தவர்கள் வாழ்ந்த எரிகோ, இன்னொன்று யூதர்கள் வாழ்ந்த எரிகோ. லூக்கா சுவிசேஷத்தை வாசித்தால் எரிகோவுக்கு போகிற போது பர்திமேயுவை இயேசு சுகப்படுத்தியதாக நாம் பார்க்கிறோம். இங்கே எரிகோவை விட்டு புறப்படுகிற போது என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் பர்திமேயு எங்கே உட்கார்ந்திருக்க வேண்டும்? அந்த 2 எரிகோக்களுக்கும் இடையே உட்கார்ந்திருக்க வேண்டும். லூக்கா தம்முடைய சுவிசேஷத்தை எழுதிய போது பிற இனத்தவர்களை மனதில் வைத்து எழுதுகிறார். மார்க்கு இந்த சுவிசேஷத்தை எழுதிய போது யூதர்களை மனதில் வைத்து எழுதுகிறார். எனவே யூதருடைய எரிகோவுக்கும் பிரஜாதியாருடைய எரிகோவுக்கும் இடையில் இருந்த பகுதியிலே பர்திமேயு உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்குகிறான். அவன் கத்திய போது அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். தாவீதின் குமாரன் என்கிற பட்டமானது 2 கருத்துகளுடன் சம்பந்தப்பட்டது. இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் அமர்கிற ஒரு ராஜா அவர், வியாதியையும் பேயையும் விரட்டுகிறவர் என்கிற ஒரு அர்த்தமும் இருந்தது. தாவீதின் குமாரன் என்று இயேசுவை அழைத்த போது கண் தெரியாத அவன் இந்த இயேசு யார் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறான் என்பதை நமக்கு காட்டுகிறது.
இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொல்கிறார். அதற்கு முன்பாக அவனிடத்தில் அமைதியாக இரு என்று சொன்னவர்கள் இப்பொழுது திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். முக்கியமானவர் ஒன்று சொல்லிவிட்டால் உடனே நமக்கு முக்கியத்துவம் வந்து விடுகிறது. பரலோகத்தின் தேவன் உங்களை எப்பொழுதும் பார்க்கிறார். மற்றவர்கள் உங்களை அதட்டினாலும் ஒதுக்கினாலும் உங்கள் தேவன் உங்களை நேசிக்கிறார். அவன் தன் மேல்வஸ்திரத்தை எறிந்துவிட்டு, அந்த மேல்வஸ்திரம்தான் அவனுக்கு பிச்சை எடுப்பதற்கு பயனுடைய ஒன்று. இனிமேல் நான் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமில்லை. எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவிடத்தில் வருகிறான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நான் பார்வையடைய வேண்டும். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். நன்மைகள் கிடைத்த மாத்திரத்தில் நன்மை செய்தவரை மறந்து விடுவது மனிதருடைய வழக்கம். ஆனால் நன்மை கிடைத்த பிறகு இயேசுவுக்கு பின் அவன் செல்கிறான் என்று இந்த வசனம் சொல்கிறது. நாம் அப்படிப்பட்டவர்களாக வாழ்வோமா? நம் வாழ்க்கையின் பிரச்சனைகளை இயேசுவால் தீர்க்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நாம் எதிர்பார்க்கிற பிரகாரம் ஒருவேளை நமக்கு நன்மைகள் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயம் இயேசு உதவி செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்பது மாத்திரமல்ல, இந்த பூமியிலும் நன்மையை நாம் அடைய வேண்டும் என்பதே இயேசுவின் பார்வையாக இருந்திருக்கிறது. மேலே இருந்து ஞானம் நமக்கு கிடைத்தாலும் இந்த பூமியில் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் நமக்கு காட்டப்படுகிறது. குருடனை அசட்டை பண்ணின சீஷர்களையும் மற்றவர்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லாமல் கடிந்து கொண்ட ஒன்று என்ன? அவனை அழைத்து வாருங்கள். பணத்தை நம்பிக்கொண்டிருந்த ஒரு மனிதனிடத்தில் இயேசு சொன்னது என்ன? நல்ல போதகரே என்றெல்லாம் அவன் அழைக்கிறான். பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவனுடைய பார்வை இருக்கிறது. நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஆனால் இயேசுவோ அதெல்லாம் நல்லதுதான், ஆனால் பூமியில் இருக்கிற மனிதர்களுக்கு நீ உதவி செய் என்று தன்னுடைய கைகளை காட்டுகிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு ஒன்றை சொல்கின்றன. நாம் தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்வது போதாது, மனிதரை நேசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பரலோகத்திலிருந்து நமக்கு ஞானம் கிடைத்தாலும் அந்த ஞானத்தை பூமியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக நாம் பயன்படுத்தவில்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் நியாயப்படி நடக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருந்தாலும் தேவ கிருபை உடையவர்களாக நாம் வாழ வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. சங்கீதக்காரர் சொல்கிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் தாழ்வானவர்களாக இருந்தாலும் தேவன் நம்மை நினைக்கிறார். அவருடைய கிருபையை நாம் நினைக்க வேண்டும். பர்திமேயுவை இயேசு பார்த்து அவன் மேல் இரக்கம் காட்டினார். அந்த பணக்கார வாலிபன் மேலே அன்பு கூர்ந்து இரக்கமாக அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவனுக்கு சொல்கிறார். அவனுடைய ஆவிக்கிற நிலைமை மிகவும் தாழ்வான நிலையில் இருந்தது. உலகத்தில் பணக்காரனாக இருந்தாலும் மனதிலே அவன் ஏழையாகத்தான் இருக்கிறான். அவருடைய நிலையை நினைத்து அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் ஆசைப்படுகிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. திமோத்தே பால் ஜோன்ஸ் என்கிறவர் தன்னுடைய நண்பரோடு சேர்ந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். எதிர்க்க முடியாத கிருபையை பற்றி அங்கே பேசுகிறார். அதில் தன்னால் சுவீகரிக்கப்பட்ட மகளுடைய கதையை சொல்கிறார். அவளுக்கு 8 வயது. அவருடைய குடும்பத்திற்கு மகளாக வந்து சேர்கிறாள். அதற்கு முன்னராக இன்னொரு பெற்றோர் அவளை வளர்த்தார்கள். 2 ஆண்டுகள் வளர்த்துவிட்டு அவள் வேண்டாம் என்று அவளை தள்ளிவிடுகிறார்கள். இவர் அந்த பெண்ணை தன்னுடைய மகளாக ஏற்றுக்கொண்டு சுவீகரித்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தியாக நடத்துகிறார். ஒரு நாள் நாம் டிஸ்னிலேண்ட் செல்கிறோம் என்று சொல்கிறார். அவர் அதை சொன்னதிலிருந்து இவருடைய செயல்கள் மாற ஆரம்பித்தன. இவருடைய மூத்த மகளிடம் அவள் சண்டை போடுகிறாள். காரணம் இல்லாமல் எல்லோரையும் திட்டுகிறாள், பொய் சொல்கிறாள், கோபப்படுகிறாள்.
இதெல்லாம் ஏன் என்பதை குறித்து அவர் யோசித்த போது அவள் வாயிலிருந்தே ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறார். இதற்கு முன்னராக அவளை வளர்த்த அந்த பெற்றோர் 2 ஆண்டுகளில் 2 முறை டிஸ்னிலேண்ட் சென்றிருக்கிறார்கள். அப்படி செல்லும்போது நீ ஒழுங்காக இல்லை, நீ தவறு செய்கிறாய், நீ நல்லவள் இல்லை, அதனாலே உன்னை நாங்கள் டிஸ்னிலேண்ட் அழைத்து செல்ல முடியாது என்று சொல்லி தங்களுடைய நண்பருடைய வீட்டிலே அவளை விட்டு சென்று விட்டார்கள். அது அவளுடைய உள்ளத்தை மிகவும் பாதித்திருக்கிறது. இந்த பெற்றோரும் குடும்பமாக டிஸ்னிலேண்ட் செல்வார்கள், என்னை அழைத்து செல்ல மாட்டார்கள் என்கிற எண்ணம் அவளை மாற்றியிருக்கிறது. இதை புரிந்து கொண்ட இந்த அப்பா அவளை அழைத்து, நீ இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவள் தானே என்று கேட்டார். மெதுவாக யோசித்து ஆமாம் என்று தலையாட்டினாள். நீ எப்படி இருந்தாலும், நீ நல்லவளாக இல்லை என்றாலும் இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவள் தானே என்று மறுபடியும் கேட்டார். ஆமாம் என்று தலையாட்டினாள். நீ இந்த குடும்பத்தை சேர்ந்தவள் என்றால் எங்களோடு கூட குடும்பமாக நீ டிஸ்னிலேண்ட் வரப்போவது நிச்சயம் என்று சொன்னார். அதற்கு பிறகு அவருடைய செயல்கள் மாற ஆரம்பித்தன. குறிப்பிட்ட நாள் வந்தது. எல்லோரும் டிஸ்னிலேண்ட் சென்றார்கள். திரும்ப வருகிற வழியில் தன் மகளை அழைத்து அணைத்து கொண்டு, என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார். நான் நல்லவளாக இருப்பதனால் அல்ல, நான் இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவளாக இருந்ததினாலே இன்றைக்கு டிஸ்னிலேண்ட் வந்தேன் என்று சொன்னார். நீங்களும் தேவனுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். தேவன் உங்கள் மேல் அன்பு வைத்திருப்பதனாலே தன்னுடைய பிள்ளையாக உங்களை சுவீகரித்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதனாலே நீங்கள் பரலோகம் செல்லப்போவது நிச்சயம். தேவனுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்தினாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பணத்தையும் பதவியையும் அதிகாரத்தையும் படிப்பையும் நீங்கள் நம்ப தேவையில்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஸ்லாக்கியம் தகப்பனோடு இருப்பது. அதை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவரை விட்டு விலகாதிருங்கள். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள எங்கள் பரமபிதாவே, நீர் எங்கள் அப்பாவாக இருக்கிறதுனால நாங்கள் தேவ குடும்பத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.